ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரூச்சஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை. அதான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் அதில் ஒர்க் பண்ண முடியல. ஆனால் வீடியோ போடணும் உங்களுக்கு, அதனால் நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜர்தூசி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 திங்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பாட்டிலு, இன்னொன்று வந்து ஃபெவிகம் பாட்டிலு. ரெண்டுலேயுமே நான் 2 சைஸை சுற்றி எடுத்துக்கிறேன். அந்த கிராஃப்ட் ஒயரு, கிராஃப்ட் ஒயரில் வந்து நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு உள்ளே தான் கொடுக்க போகிறோம், அதனால் அது வெளியில் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருள் மேலே கம்பி இப்படி சுற்றி வச்சுட்டு அந்த பொருளை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாட்டில் நான் எடுத்திருக்கேன், அதனால் பாட்டிலுக்கு மேலே கம்பியை வச்சு சுற்றிட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு அப்புறம் பாட்டிலை மட்டும் சுற்றினீங்கன்னா போதும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 கயிறும் நல்லா டைட்டாகி ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். அதனால் நமக்கு வந்து கலண்டு வராது. அப்படி வந்து நம்ம ஒரு 3 பெட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் பாட்டிலை வச்சு யூஸ் பண்ணி நான் 3 ரிங் ரெடி பண்ணியிருக்கேன் கிராஃப்ட் ஒயரை வச்சு. இது 2 ஃப்ளவராக நான் பண்ண போகிறேன். நான் ஜர்தூசி வச்சு ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால கை ரொம்ப பெயின் ஆகுது. அதனால் நான் வந்து அதை ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணால் அதுக்கு நீட்டாக வரும். எனக்கு கை வலி இருக்கிறதுனால நான் அதை இன்றைக்கி ட்ரை பண்ணலை. உங்களுக்கு ஐடியா தான் அந்த ஜர்தூசி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், அதை தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். நீ ஹெல்த் இஷ்யூஸு இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை போடுறேன் அந்த வீடியோஸு. இப்போ அடுத்தது ஃபெவிகம் டியூப் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் அந்த கிராஃப்ட் ஒயரை சுற்றிட்டு அதையும் நான் பாட்டிலை ரொட்டேட் பண்ணி அதில் ஒரு 3 ஷேப் எடுத்துக்கிறேன். பெருசில் 3, சின்னது அந்த ஃபெவிகமில் ஒரு 3, இந்த 3 6 ரிங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நம்ம டபுள் லேயர் மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஒரு ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லை. எனக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வராத மாதிரி தெரிஞ்சுது. கை வந்து நம்ம நீடியில் கொடுத்து ரொம்ப நேரம் ஸ்டிச் பண்ணால் பெயின் வந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் வேகமாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நீங்கள் இதை ஐடியா வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒயரை நம்ம 3 சுற்றி எடுத்தாச்சு. அதை நான் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கிங் எப்படி சுற்றணுங்கிறது ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நல்லா டைட்டாக பிடிச்சி ஸ்டாக்கிங்கை இழுத்து நல்லா டைட்டாக அந்த ரிங்குக்கு உள்ளே வச்சு நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றினீங்கன்னா அது நல்லா டைட்டாகிக்கிடும். அதை அப்படி 2 ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம நாட் போடணும். 2-3 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் நாட் போட்டுருங்க. பூ கட்டுற முடிச்சு மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 தடவை சுற்றிக்கோங்க. அந்த கிராஃப்ட் ஒயரில் கிளாத்தும் கிராஃப்ட் ஒயரும் நகலாமல் இருக்கிறதுக்கு நம்ம 2-3 சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ கட்டுற நாட் மாதிரி போட்டுக்கோங்க. நான் போட்டிங்கன்னா அப்படியே டைட்டாக நின்றுக்கிடும். இதே மாதிரி நம்ம பெரிய பெட்டல் 3, சின்ன பெட்டல் 3 நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இது வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுவுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால முடியல. நீங்கள் வந்து அதில் சுகர் பீட் கூட லோடிங் கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்காக நான் பெரிய பெட்டல் வேறு எடுத்துட்டேன். நீங்கள் சின்னது எடுத்திருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டைமு. அது நான் பெரிய பெட்டல் எடுத்ததுனால சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு பதில் ஜர்தூசி கொடுக்கலாம், சுகர் பீடு கொடுக்கலாம், இல்லை 3mm 4mm பீடு, இல்லை ஜர்தூசியவே லோடிங் மாதிரி கொடுங்க. அதாவது நார்மல் நீடியில் கொடுத்துட்டு அதை அங்கேயும் இங்கேயும் லோட் பண்ணி விட்ருங்க. அதாவது கீழேருந்து நீடியில் எடுத்து உள்ளே இப்போ ரிங்குக்குள்ளே பஞ்ச் பண்ணிங்கன்னா அது லோடிங் மாதிரி ஆயிரும். அந்த ரிங் வந்து வெளியே தெரியாது. இப்போ அதுதான் கான்செப்ட்டு. அந்த இதில் வந்து நம்ம ரிங்கை வந்து வெளியில் தெரியாதவளுக்கு ஏதோ ஒரு திங்ஸை வச்சு நம்ம அதை மறைக்க போகிறோம். அது நீங்கள் சுகர் பீட்லாம் கொடுக்கலாம். நான் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால நான் இது பண்ணியிருக்கேன். நான் நெட் கிளாத் வச்சு உங்களுக்கு ஒரு டிசைன் போடுறேன், அதில் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெட்டல் 3, சின்ன பெட்டல் 3 நான் ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அதை ரைட் சைடில் ஆப்போசிட் சைடில் விட்டு கீழே எடுத்துருங்க நீடியில். இப்படி பண்ணும்போது அதில் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கிளாத் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். எனக்கு அந்த ஒரே ஒரு ஸ்டாக்கிங் உள்ளே மாட்டிச்சுனால கையோடு வந்துடுச்சு. நம்ம இன்னொன்று கவனிக்கணும்,
ஒர்க் பண்ணும்போது வேறு ஏதாவது நூல் அந்த த்ரெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், இல்லது இந்த மாதிரி சிக்கிக்கும் போய். ஒரு 2-3 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிச் கொடுக்குறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸ்லலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 வாஷ் 2 வாஷ் பண்ணும்போதே நமக்கு அது கீழே விழுந்துடும். அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 3 பெட்டலையும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 3rd பட்டனையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளவர் சீக்வென்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுங்க. சாரீ கலரில் ஸ்டாக்கிங் எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் கலருக்கு, அதாவது ப்ளவுஸ் கலரில் ஸ்டாக்கிங் எடுத்துகிட்டு சாரீ கலரை கொண்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்லாம் நிறைய சில சமயம் கிடைக்குது. அந்த ஆன்லைனில் கலர் மேட்சாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீடிலுக்கு வெளியிலேருந்து அந்த ரிங்க்கு வெளியிலேருந்து நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை ஒன்று அதில் போட்டுட்டு அதை வந்து நீடியில் நான் உள்பக்கமாக கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். 1 டைம் மட்டும்தான் லாக் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதா, அதனால் அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ரிங் அப்படியே உள்ளே கொடுத்துருக்க ரிங் அப்படியே மறைஞ்சிருது. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் நான் இப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஜர்தூசியும் கொடுத்துக்கலாம், சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கலாம், கட் பீட் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி லோடிங் கொடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கோ இல்லை 2 நாள் கழிச்சுனாலும் ஒரு வீடியோ போடுறேன். போடும்போது இந்த வேறு கிளாத் வச்சு நம்ம சில்க் காட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ளவர் எம்போஸ்டு மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வந்து நீடியில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸை கொடுத்துட்டு அதை உள் பக்கமாக கொடுத்து லாக் பண்ணிடுறேன். நீங்கள் எடுக்கிற ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து என்ன கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சேம் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தெரியாது. இல்லது அந்த ஃப்ளவர் என்ன கலரில் எடுக்கீங்களோ அதே கலரில் எடுங்க. நான் ஃப்ளவர் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி த்ரெட் எடுத்துருக்கிறதுனால அது கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லும் நான் கொடுத்துட்டு 3 பெட்டலுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பெட்டலுக்கும் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸே கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு உள்ள ஒரு சின்ன பெட்டல் ரெடி பண்ணோம்ல, இதுவுமே நம்ம ரொம்ப சின்னதாக ரெடி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்து நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸும் பெருசாக இருக்குது, அதுக்கு உள்ளே இல்லது நீங்கள் இப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாக்கிங் ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு ஸ்டோனோ அல்லது செல்ஸ் வச்சோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இது டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளவரை கொடுத்து முடிச்சுட்டு ஸ்டாக்கிங் வைக்காட்டியும் ஒரு செல் இருக்குல்ல, நம்ம செல் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த செல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். அதை மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம ஸ்டாக்கிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளாட் சீக்வென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸு அதை தான் நான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, கொஞ்சம் நெருக்கமான மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டிச்சு. பரவாயில்ல, நான் அதான் நம்மளுடைய மேலே பெருசு கொடுத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் சின்னதாக கொடுங்க மெட்டீரியலு. அப்போனா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அல்லது ரிங்கை நல்ல பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போய் உள்ளே சிக்கிருச்சு. நான் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்துலேருந்து இந்த சின்ன ஃபெட்டல் வச்சோம்ல, அதுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து நீங்கள் நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஜர்தோசி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம்.
நான் பார்த்தீங்கன்னா 2 பெட்டலுக்குமே ஜர்தோசி நீங்கள் கொடுக்குறாந்தா கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் அதை பண்ணலை. கை ரொம்ப வலியாயிருச்சு. அதனால் பண்ணலை. நீங்கள் வந்து அதில் ஜர்தோசி கொடுக்குறாந்தா கொடுத்துக்கோங்க. இல்லை பீடு கொடுக்குறதுக்குங்க. நான் வந்து சிம்பிளாக ஃப்ளாட் சீக்வென்ஸ் ஒரு 8ஓ 10ஓ வந்துச்சு. அதை வர்ற மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை ஐடியா வச்சுட்டு ஒரு பெட்டல் கூட ரெடி பண்ணலாம். நம்ம 2 பெட்டலும் ரெடி பண்ணலாம். அதாவது 2 பெட்டல் வர்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த பெட்டலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது எம்போஸ்டாக தெரியும். நான் அதை மறந்துட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எடுத்தாச்சு, அதனால் அதை திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம அது அப்போனா கொஞ்சம் வந்து ஒரு பெட்டல் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். செகண்ட் பெட்டல் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பூத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். நீங்கள் அப்படி வேணால் பேசும்போது எனக்கு டப்பிங் கொடுக்கும்போது தான் அது யோசித்தேன். நான் அப்படி பண்ணியிருந்துருக்கலான்ட்டு. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெட்டல் நல்ல ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து பெருசாக வச்சுட்டு, செகண்ட் பெட்டல் வந்து இப்போ நம்ம ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு வைக்கிறோமா, ஒவ்வொரு ஃப்ளாட் சீக்வென்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கிராஃப்ட் ஒயரை நம்ம எப்படி வளைச்சாலும் அது நமக்கு வளையும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். நான் பக்கத்தில் 2 சீக்வென்ஸு ஸ்டிச் பண்ண பெட்டல் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கு லைட்டாக எம்போஸ்ட் மாதிரி உள் பக்கமாக லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு முதல்ல ஒரு சின்ன 3 பெட்டல், அது சுற்றி ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரி இமேஜ் வரும். அப்படி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. மெட்டீரியல் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஹோல் மெட்டீரியல் வந்து 1000 + 100 கொரியர் சார்ஜு. அதனால் வேணுங்கிறவங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு மெட்டீரியல் கிடைக்கலன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் நீங்கள் அந்த கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காதவங்களும் ஒர்க் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஐடியா வரும். இப்போ நானே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒர்க் பண்ணும்போது நான் வேறு ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபினிஷிங் வந்து வேறு ஐடியாவில் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் வைக்கிற ஐடியாவே இல்லை. நான் ஃப்ளவர் இந்த பீட்ஸும் ஜர்தோசியும் வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கை வலி ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டிச் பண்ணும்போது. அதனால தான் நான் இப்படி மாற்றிட்டேன். நமக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டைம் இருக்கும்போதே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே அதை ஒர்க் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஒர்க் பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து வச்சிடுறேன். ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேற்று போட்ட வீடியோஸ், இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லலாம் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை முடிச்சுட்டு ஃப்ளாட் சீக்வென்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து சென்டரில் ஒரே ஒரு பெட்டல் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் தான் இருந்துச்சு. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ப்ரூச் டிசைன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கொஞ்சம் நெருக்கமாக க்ளம்ஸியாக தெரியுது. மெத்தடு கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுச்சு. நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் ரெட் கலர் ஃப்ளவரு ஒரு ஹேங்கிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நெருக்கமாக தெரியுது, பட் டிசைன் நல்லா இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு ரோஸ் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.